Subscribe for more content. Hello student, good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற class 10th maths example 3.4. In an inter-school athletic meet with total of 24 individual prizes, securing a total of 56 points, a first place secures a 5 points, second place secures 3 points, and a third place secures 1 point. First place நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். செகண்ட் பிளேஸை ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன். தேர்ட் பிளேஸ் இசட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதில் டோட்டல் ஆஃப் 24 இண்டிவிஜுவல் ப்ரைஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்கனால எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 24 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். செக்யூரிங் த டோட்டல் ஆஃப் 56 பாயிண்ட்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் பிளேஸ் செக்யூர்ஸ் 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, செகண்ட் பிளேஸ் செக்யூர்ஸ் வந்து 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் தேர்ட் பிளேஸ் செக்யூர்ஸ் வந்து 1 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால 5x பிளஸ் 3y பிளஸ் z ஈக்குவல் டு 56. 5x plus 3y plus z equal to 56. இதை ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிறோம். அதாவது மொத்த டோட்டல் ப்ரைஸ் வந்து 24. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து எக்ஸ், செகண்ட் பிளேஸ் ஒய், தேர்ட் பிளேஸ் இசட்னால நான் மூணுத்தையும் ஆட் பண்ணி 24 ப்ரைஸ் இருக்குன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க, செகண்டாக வரவங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ், தேர்டாக வரவங்களுக்கு 1 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. மொத்தம் 56 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ டோட்டலாக, ஸோ அதனால் 5x plus 3y plus z equal to 56. ஸோ இதை செகண்ட் ஈக்குவேஷனாக நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட், having as many third place finishers equal to as first and second place கொடுத்துருக்காங்க. having as many third place finishers equal to as first and second place finishers கொடுத்ததுனால, ஸோ அப்போ நம்ம எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு இசட்னு எடுத்துக்கலாம். அதாவது மூன்றாவது இடம்பெறுவர்களோட எண்ணிக்கை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இடம்பெறாங்களா அவங்க பிளஸ் செகண்டா இடம்பெறவங்களுடைய ரெண்டோட டோட்டல் தான் வந்து தேர்ட் அப்படின்றாங்க. ஸோ அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு இசட்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை தேர்ட் ஈக்குவேஷனாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த தேர்ட் ஈக்குவேஷன், அதாவது இந்த எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு இசட்ன்றதை நம்ம ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணலாம். சப் 3 in 1. இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய்யோட வேல்யூ இசட்னு இருக்கு இல்லையா, அப்போ இங்கே நம்ம எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு பதில் என்ன பண்ணலாம், இசட்னு வேல்யூ கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 24. இந்த எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு பதில் தான் என்ன இருக்கு, இசட்னு இருக்கு. அப்போ இசட் நான் போட்டுக்கிறேன். இசட் பிளஸ் இந்த இசட் ஈக்குவல் டு 24. இப்போ இதை 2 இசட்னு எழுதலாம். இசட் பிளஸ் இசட் 2 இசட் ஈக்குவல் டு 24. இப்போ 1 2s are 2, 12 2s are 24. ஸோ இசட் ஈக்குவல் டு 12. இப்போ இசட்டோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ அந்த தேர்ட் ஈக்குவேஷனில் நம்ம பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 12னு எழுதிக்கலாம். தேர்ட் வில் பி, அதாவது எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 12 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அதே மாதிரி ரஃப் ஒர்க்கில் நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோம். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு, 5x plus 3y plus z equal to 56 எடுத்துக்கிறோம். 5x plus 3y plus z equal to 56. இப்போ இதில் 5x அப்படியே எடுத்துக்கிறோம், plus 3y அப்படியே எடுத்துக்கிறோம், plus zக்கு பதில் நம்ம என்ன வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், 12 வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், ஈக்குவல் டு 56. ஸோ 5x plus 3y ஈக்குவல் டு 56. இந்த 12 ஈக்குவல் டு கன்சிடர் பண்ணும்போது -12 மாறும். ஸோ 5x plus 3y ஈக்குவல் டு 44. ரெண்டுத்தையும் நம்ம சப் பண்ணோம்னா 44 வரும். இந்த 5x plus 3y equal to 54 தான் நம்ம உள்ள எடுத்துட்டு வந்து சப் பண்ண போறோம். இதை வந்து நான் டைரக்டா போட்டா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாதுன்றனால நான் ரஃப் ஒர்க்ல போட்டு காட்டியிருக்கேன். நீங்க இதே மாதிரி ரஃப் ஒர்க்ல போட்டு பார்த்துட்டு எடுத்துட்டு வந்து இங்க நோட்ல எழுதணும். இல்லை அப்படின்னா நீங்க டைரக்டா எழுதிங்க. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை
செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் சப் பண்ண போறேன். செகண்ட் ஈக்குவேஷன் ஏற்கனவே நான் சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்கேன். அதை எடுத்து வந்து டைரக்டா நம்ம எழுதிக்கலாம். 5x plus 3y equal to 44. சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் செகண்ட் ஈக்குவேஷன். அதாவது 5x plus 3y plus 12. இந்த இடத்துல 12னு வரும். டைரக்டா நீங்க சப் பண்ணீங்கன்னா 44னு வரும் ஈக்குவல் டு இந்த. அதை தான் நான் இங்க டெரிவ் பண்ணி இங்க எழுதியிருக்கிறேன். நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன். இந்த தேர்ட் ஈக்குவேஷனை 3 ஆல மல்டிப்ளை பண்றேன். தேர்ட் ஈக்குவேஷனை 3 ஆல மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 3x plus 3y equal to 36. அதாவது இங்க என்ன வருது? z. அதாவது 3x plus 3y equal to இங்க z ஓட வேல்யூ 12. இங்க எடுத்துருக்கோம் இல்லையா? இதான் தேர்ட் ஈக்குவேஷன். இப்ப x plus y equal to 12. இதுதான் பதிக்கு தேர்ட். நம்ம இந்த ஈக்குவேஷனை நம்ம இப்படி கன்சிடர் பண்ணி எழுதியிருக்கோம். அதாவது இசட்டுக்கு வேல்யூ கொடுத்து 12 நான் எழுதியிருக்கேன். இப்போதைக்கு இதான் தேர்ட் ஈக்குவேஷன். இந்த இதில் தேர்ட் ஈக்குவேஷன் 3 ஆல் மல்டிப்ளை பண்ணா 3x plus 3y equal to 36னு வரும். அதுதான் இங்கே நான் எழுதியிருக்கிறேன். இப்போ நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ணுறோம். சிம்பிள் சேஞ்ச் பண்ணால் இந்த டேர்ம் அப்படியே கேன்சல் ஆகிடும். 5x minus 3x வரும் 2x equal to 44 minus 36 8னு வரும். 1 2s are 2, 4 2s are 8. ஸோ x equal to 4. இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு, இசட்டோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. இந்த ரெண்டு வேல்யூவையும் நம்ம தேர்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணலாம். தேர்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். ஸோ therefore x plus y equal to 12. சப்பின் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்றோம். எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸோட வேல்யூ 4 பிளஸ் ஒய்யோட வேல்யூ தெரியாது. equal to 12. So y equal to 12 minus 4 plus 4 equal to consider போகும்போது minus 4 மாறுது. y equal to 8. இப்போ y ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. So therefore இப்போ நம்ம x ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு, y ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு, z ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? find how many athletes finished in each place னு கேட்டிருக்காங்க. So ஆன்சர் என்ன? நம்பர் ஆஃப் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ் என்ன பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஃபினிஷ் பண்ணவங்க 4, செகண்ட் பிளேஸ்ல ஃபினிஷ் பண்ணவங்க 8, தேர்ட் பிளேஸ்ல ஃபினிஷ் பண்ணவங்க 12. ஸோ வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல்.